ஹே காய்ஸ், வெல்கம் டு பாப்ஸ் கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போனால் முட்டை குழம்பு. ஒரு காட்டி வீட்டில் முட்டை இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 2 வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 3 கிராம்பு, ஒரு ஸ்டாரு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, சோம்பு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சமாக மிளகு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு, ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, அது இது கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். 2 மீடியம் சைஸ் தக்காளியாக அரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி இல்லாட்டி கொத்தமல்லி இலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ உடைச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 முட்டை சேர்த்துருக்கேன். இப்போது மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். சிம்மில் வைங்க, அப்போ தான் நல்லா முட்டை வேகும். சிம்மில் வச்சு வேக வைங்க, அப்போ தான் முட்டை உடையாமல் இருக்கும். பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? சுட சுட எம்மியான முட்டை குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.